வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபெட்னா 38 ஜூலை 5th நடந்த ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு 3 ஈவெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஆனால் லஞ்சுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. இப்போ காலையில் இந்த நேற்று நடந்த காம்படிஷன்ஸ் எல்லாத்துக்கும் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ட்ராஃபீஸ்லாம் கொடுப்பாங்க. அதை மிஸ் பண்ணாமல் என்னன்னு பார்க்கணுன்னு வந்தோம். பசங்களும் அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். என்ட்ரி பாஸ் காமிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட 2 பாஸ் இருந்தது, அதையும் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. நேற்று நாங்கள் வரும்போது வரவேற்பில் இந்த மாதிரி செட்டப் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீர், சந்தனம், கல்கண்டு அதெல்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நேற்று நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமான்னு தெரியல. சரின்னு கொஞ்சம் கற்கண்டு எடுத்து வாயில் போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. வந்தது பார்த்திங்கன்னா இந்த பசங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இங்கே விஆர் செட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் போகணுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் இன்னும் ஒரு 5 to 10 minutesல டான்ஸ் காம்படிஷன் நம்ம பசங்க கேட்டகரிக்கான வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஆனால் இதை முடிச்சுட்டு போகலான்னா சரின்னு முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி இங்கே அனௌன்ஸும் பண்ணலை. கரெக்டாக நாங்களும் ரீச் ஆகிட்டோம். வரும்போது பார்த்தா இங்கே பெரிய கியூ நின்றுட்டு இருந்துச்சு. அது என்னென்னு அப்போ கண்டுக்கல. அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி முதல்ல அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. மொத்தமாக இந்த ஃபெட்னா ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட 120 போட்டிகள் நடத்தியிருக்காங்க. போட்டிகள் நடத்தியிருக்கோம். குற்றங்குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யறோம். ஆதரவுக்கும் பங்களிப்புக்கும் மிக்க நன்றி. நன்றி பழமையண்ணா. காலையிலேருந்து ஒரு குரூப்புக்கும் ஒரு கேட்டகரி வைஸ் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பசங்க கேட்டகரி தான் வரப்போகுது. நான் கிளாசிக்கல் குரூப் 18 to 24 DNGD03 முதலாவது பரிசு. DNGD03 அக்ஷிதா சுவாமிநாதன், அரிமன், வாங்க சீக்கிரம் வாங்க. ஃபாஸ்டா சிவானி, ஸ்ரேயா, பிரணவ் எல்லாரும் ஃபாஸ்டா வாங்கம்மா. வாழ்த்துக்கள். இந்த கேட்டகரியில இரண்டாவது பரிசு DNGE20. பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அடுத்தது என்ன, அந்த ட்ராஃபியை வச்சுட்டு விதமாக ஃபோட்டோ எடுக்கிறது தான். ஃபோட்டோ ஷூட் செஷனும் முடிஞ்சுது. ஃபோட்டோ செஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. வரும்போது கியூ நின்றுச்சு என்னடான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது லஞ்சுக்கான கியூன்ட்டு. சரின்னு அப்புறம் லஞ்சையும் சாப்பிட்லான்ட்டு அங்கே போய் நின்னாச்சு. இன்றைக்கி லஞ்சில் என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, குருமா, வத்த குழம்பு சாதம், தனியாக சாதம், ரசம், தயிர் சாதம், போண்டா, பாயாசம், ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பானகம் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் ஒரு 5 ஃப்ளேவர் கிட்டே இருந்துச்சு. நான்வெஜ்ஜுக்கு இதே மாதிரி நான்வெஜ் ஆப்ஷன்ஸில் இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட்ட டயர்டில் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் சங்கங்களின் சங்கமம் ஈவெண்ட் ஆரம்பிக்கும். ஸோ அதில் நல்லா ஃபுல் ஃப்ளெஜோட பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கங்களின் சங்கமம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேதர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. சங்கங்களின் சங்கமம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சங்கத்துலேருந்தும் அந்தந்த சங்கத்தோட மக்கள் அவங்க சங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி பரேடு மாதிரி வருவாங்க. ஒரு சங்கத்துக்கும் இந்த மாதிரி சின்ன பேனர் இங்கே ரெடியாக வச்சுருந்தாங்க. ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சங்கத்துலேருந்து அவங்கவுங்க சங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க இந்த பேனர் எடுத்துகிட்டு எல்லாம் வரிசலாக அப்படி நின்றுடுவாங்க. அப்புறம் பரேட் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்களா எங்கள் அட்லாண்டா தமிழ் சங்கம் எவ்வளோ எனர்ஜியோட ரெடி ஆகிட்டாங்கன்னு. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை நான் அங்கேருந்து லைவாக பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸை நான் கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அட்லாண்டா தமிழ் சங்கம் மட்டும் இல்லைங்க, எல்லா தமிழ் சங்கமும் நல்ல எனர்ஜெட்டிக்காக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சங்கமும் இந்த மாதிரி அவங்க சங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற பேனர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மரபு கலைகளை ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு லைக் பறையடிச்சிட்டு, கரகாட்டம் ஆடிட்டு, காவடி ஆட்டம் ஆடிட்டு, அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பரேடு ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்திருந்தாங்க. பார்த்திங்களா 10 நிமிஷத்தில் எவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அவங்கவுங்க தமிழ் சங்கத்துக்காக. எல்லோரும் தார தப்பட்டையெல்லாம் அடிச்சுட்டு என்ன ஒரு ஆட்டங்கிறீங்க.
சரி, நான் இந்த பக்கம் வந்தேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து இந்த டான்ஸ் காம்படிஷன் நடந்த ஸ்டேஜ் கிட்ட தான் எல்லாரும் வரிசைலாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா இந்த பக்கம் ஏதோ க்யூ இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸ்நாக்ஸ், டீலாம். சரி, ஓகே, பரேட் இந்த பக்கம் வரத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ், டீலாம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பேர் இங்கே நின்று ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த பக்கத்துலேருந்து அப்படியே நடந்து இங்கே தாங்க வருவாங்க எல்லோரும். ஸோ அதனால் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வரும்போது வீடியோ எடுக்கலான்ட்டு. அவ்வளோதாங்க, எல்லாம் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த பறை அடிக்கிற சத்தமும் அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறதும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக வந்து ஒரு சங்கமும் எப்படி வந்து ஆடிட்டு என்ன பண்ணிட்டு வந்தாங்கன்ட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 சங்கம், அதுக்கப்புறம் அட்லாண்டா தமிழ் சங்கம் தான் வரப்போகுது. அவங்க என்ன ஆட்டம் ஆடிட்டு வந்தாங்கன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சங்கமாக பரேடில் வந்து போய் அந்த ஸ்டேஜ்க்கு போனாங்க. இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து எவ்வளோ தமிழ் சங்கம் நம்ம தமிழை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணுன்ட்டு ஒருத்தருங்களும் அந்த கலைகளையும் இதையும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது.
ஸ்டேஜ்கிட்ட வரும்போது எல்லாம் ஒரு சங்கமும் இந்த மாதிரி பேனர்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, வீடியோ எடுத்தாங்க. அப்புறம் நல்லா கத்திட்டு அந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்து முடித்தாங்க. அப்புறம் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சங்கத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு பொன்னாடையெல்லாம் போற்றி கௌரவப்படுத்தினாங்க. விஸ்கான்சின் தமிழ் சங்கம். விஸ்கான்சின் என்ற பேர் வந்தாலே நம்ம பேர் தான் நினைவு வருவாங்க. பொன்னாடைய திருப்பி போடு. அருமை அருமை அருமை. விஸ்கான்சின் தமிழ் சங்கத்தின் தலைவர் கௌரவிக்கப்படுகிறார். நன்றி, சிறப்பு, அருமை. அடுத்து யார் வர்றாங்க? அண்ணா மிக நன்றிங்கண்ணா, நன்றியும் பாராட்டும். அடுத்து யார் வர்றாங்க? அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கம் 2009ஆம் ஆண்டு நமது பேரவையின் தமிழ் விழாவை எடுத்து நடத்திய மாபெரும் தமிழ்ச் சங்கம் அட்லாண்டா மாநகர தமிழ்ச் சங்கம். அட்லாண்டா தமிழ்ச் சங்கத்தின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அருமை அருமை. நமது துணைத் தலைவர் எழிலன் ராமராஜன் அவர்களை தந்திருக்கும் சங்கம் அட்லாண்டா மாநகர தமிழ்ச் சங்கம். அட்லாண்டா மாநகர தமிழ்ச் சங்கத்தாருக்கு எங்களது நன்றியும் பாராட்டும். அப்படியே இணைங்க, பார்த்து பத்திரமா. உள்ள ஒரு மோதிரம் இருக்கு, கீழே போட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய தமிழ் சங்கமும் வந்தாங்க, அதையும் பாருங்கள். எல்லா சங்கமும் ஸ்டேஜுக்கு வந்து அவங்களுக்கு மரியாதைலாம் செலுத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த சங்கங்களின் சங்கமும் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னடாலாம் லைனில் நிற்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் டின்னருக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா டின்னரை குயிக்காக முடிச்சுட்டு போய் அடுத்த 2 ஈவெண்ட்டை பார்க்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமன்ட்டு எல்லாம் டின்னருக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்குறீங்களா? அதாங்க கோபி அண்ட் சுதாகர் அலப்பறைகள்னு காமெடி ஷோ ஒன்று. அப்புறம் எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர் இமான் சாரோட லைவ் கான்சர்ட். சரி, நாமளும் டின்னர் முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட் பார்க்க போயிடலான்னு சொல்லிட்டு லைனில் நின்னாச்சு. அதுக்கு முன்னாடி டின்னரில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? டின்னரில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பு, வடை, வெஜ் புலாவ், ரைத்தா, சப்பாத்தி, குருமா, தயிர் சாதம், பால் கொழுக்கட்டை, அப்பளம் இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மெயின் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அங்கே தான் வந்து காமெடி ஷோவும் லைவ் கான்சர்ட்டும் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து இந்த மாதிரி காமெடி ஷோ அப்படின்னு சொல்லி எடிட் இல்லாம டைரக்டா வந்து பண்றதுனால ஏதாச்சும் கூட குறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கை தட்டி பேசக்கூடாது. யார் சொல்லி கொடுத்தா? நீங்க கிளாஸ் எடுத்து நான் இல்லையா? ஆமா ஆரம்பிச்சோமா? ஓகே. போகிறதுக்குள்ளே காமெடி ஷோ ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த கோபி அண்ட் சுதாகரோட அலப்பறைகள் ஷோ வந்து நான் அங்கேருந்து லைவே போட்டிருந்தேன். அந்த லைவ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காமெடி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில அவார்ட்ஸ்லாம் கொடுத்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் மியூசிக் டைரக்டர் இமான் சாரோட லைவ் கான்சர்ட் ஆரம்பிச்சது. சரி, யார் யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து ஒரே லைன் நின்றுச்சு. என்னன்னு போய் பார்த்தா அங்கே வந்து ஃபலூடா கொடுத்துட்ருந்தாங்க. என்னடா எங்கே திரும்பினாலும் ஒரே சாப்பாடாக கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதையும் விடலை, லைனில் நின்று வாங்கிட்டு வந்து உட்காந்தேன். கரெக்டாக மியூசிக்கல் லைவ் ஷோவும் ஆரம்பிச்சிது. இந்த மியூசிக்கல் லைவ் ஷோ வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை, ஆனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். என்ன நண்பர்களே, இமான் சாரோட லைவ் ஷோ பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா? மறக்காமல் நாளைக்கு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.